டியூஸ்டே ஆஃப்டர்நூன் மணி பார்த்தீங்கன்னா, இப்போ 11 ஆகுது. ஆஃப்டர்நூன் சொல்ல முடியாது, மார்னிங் தான். பச்சரிசி கழுவி கொஞ்சம் காய வச்சா, கோல மாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கழுவி காய வச்சுருக்கேன். கோல மாவு ஆல்ரெடி தீர்ந்துருச்சு. நான் கடையில் கோல மாவு வாங்கியெல்லாம் ஒரு 4, 5 வருஷம் ஆகுதுங்க. வந்து கடையில் கோல மாவு வாங்குறதே கிடையாது. ஒன்லி பச்சரிசி மாவு மட்டும்தான். பச்சரிசி ரேஷனில் கிடைக்கிறப்போ அதை நல்லா கழுவி காய வச்சு மாவு அரைச்சி எடுத்தாந்து வச்சுக்கிட்டு அது தீர்ற வரைக்கும் அதை தான் மற்றதுக்குமே அதை சமையலுக்குமே யூஸ் பண்ணிப்பேன் அந்த மாவு. அப்புறம் பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டு வெள்ளைக்கோழி வந்து திரும்பவும் செகண்ட் டைம் முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் நாள். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எத்தனை முட்டை போடுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பழைய சாதம் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. சரி அதையுமே வந்து அரைச்சி வத்தல் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி மிக்சியில் வந்து ஒரு 4 வெங்காயம், காரத்துக்கு மிளகாய், உப்பு, சீரகம் எல்லாம் கருவேப்பிலை எல்லாமே போட்டு அப்படியே வத்தல் புழிஞ்சு விட்டு அடுத்த வேலை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணணுங்க. வத்தல் ஏர்லி மார்னிங்கே போடுவாங்க. இருந்தாலும் எனக்கு அப்போ நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கு மேலே தான் ஞாபகம் வந்துச்சு.